ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சோலா பூரி. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சோலா பூரி வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்றது தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். கூடவே ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா கிரேவி எப்படி வைக்கிறதுன்றதும் இந்த வீடியோவிலே சேர்ந்து பார்த்துடலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சோலா பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த கிளாஸில் நான் 1 கப் மைதா, 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். கூடவே பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு இதுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரண்டியில். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய தண்ணி தேவைப்படும் இது பிசைகிறதுக்கு. பாருங்கள், மாவு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம சன்னா கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெள்ளை கொண்ட கடலையை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 விசில் வந்தால் போதும். இது ரொம்ப குழைய இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கூடவே அரைச்சி வச்ச வெங்காயம், இந்த வெங்காயம் பச்சையாக அரைச்சிருக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஜீரகத்தூள் இதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை, இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதுவும் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதங்கும் போதே ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது இது கூட சால்ட்டு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கிறதுலே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிரேவி வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிட்டு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தீங்க இல்லைங்களா, அதில் பாதி இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கிரேவியோடு போட்டோன்னா நமக்கு அந்த திக் கொடுக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி வெந்திருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து திக்காக வந்ததுக்கப்புறமா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு. எல்லாமே நல்லா வெந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்கலை. அந்த மசாலா அரைச்ச விழுது எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சோலா பூரி நம்ம எண்ணெயில் போடும்போது வழக்கத்தை விட ரொம்ப பெருசாகிட்டு உப்பி வரும், பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால. அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கங்க. நீங்கள் கடாய் வைக்கிறதோ கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பூரி உப்பி வரும். கொஞ்சமாக மாவு பெரட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பரப்பி. நீங்கள் சைஸ் சின்னதாக போட்டால் கூட நீங்கள் கடாயில் போடும்போது இந்த சோலா பூரி ரொம்ப விரிஞ்சு உப்பி வரும். பாருங்கள், இந்த தீன் இருந்தால் போதும். ஒரு அகலமான கடாயில் எண்ணெயை விட்டு ஒரு பூரியாக நம்ம போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள் எப்படி விரிஞ்சு உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் சோலா பூரியோட மெயினே. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம சர்க்கரை வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரையே சேர்க்குறோம் மாவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி ஆகிடுச்சு. சோலா பூரி சன்னா கிரேவி சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.